அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம 10th and 12th எழுதக்கூடிய பசங்க எப்படி எழுதலாம், எழுதக்கூடிய பசங்களுக்கு பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டா இருக்கலாம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. பேரண்ட்ஸ் ஆகிய நாம அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கைட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு அவங்கள ப்ரெஷர் போடக்கூடாது. உன் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி எடுன்னு சொல்லணும். ஆனால் எஃபர்ட் போடு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடு, வர்றது வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதை பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்கள போட்டு நாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணக்கூடாது. மார்க் முக்கியம், ஆனால் மார்க் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நாமளும் குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைங்க சைடு வருவோம். பசங்களா இந்த 10th and 12th லைஃப்ல ஒன்ஸ் போனா வராது. அதனால மும்புறமா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். யூ நோ வாட் யூ நீட் டு டூ. இந்த காலத்து பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பட் ஒரு சின்ன சஜஷன், ஒரு மீட்டிங்கில் நம்மளோட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு அவர்கள் மாணவர்களுக்கு இந்த சஜஷனை கொடுத்துருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்மளோட நேயர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் டைம் இல்லையா? குழந்தைங்க இப்போ தான் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த டிப்ஸை. ரைட், அது என்னன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் PQRST. அது என்னங்க PQRST மெத்தட் அப்படின்னா, அமெரிக்க சைக்காலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க திஸ் மெத்தட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. பீனா ப்ரிப்பேர். ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை மொத்தத்தையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. அதில் 1 மார்க் இருக்கும், 2 மார்க்ஸ் இருக்கும், 5 மார்க் கொஷின் இருக்கும். ஸோ A to Z அந்த லெசனில் எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படி கோ த்ரூ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் மைண்டில் அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி முடிச்சிருங்க அந்த லெசன் மொத்தத்தையும். ரைட். செகண்ட் Q அப்படின்னா கொஷின். ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஷின் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ்? எனக்கு எந்த கான்செப்டும் இப்போ ஞாபகம் வரல. லெட்ஸ் சே வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கொஷின். ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஷின் பண்ணுங்க. உங்களை நீங்களே கேள்வி எழுப்புங்க. இந்த ப்ராசஸ்னா என்ன, இதுனா என்ன, இதுனா என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்க. ஆர் ஃபார் ரீட். ரீட் பண்ணுங்க இன்னொரு வாட்டி. 1 வேர்ட் ஆன்சர், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணி முடிச்சிட்டிங்க, லெசன் எல்லாம் படித்தாச்சு. ஸோ புத்தகத்தை மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே பெட்டுக்கு போயிடக்கூடாது. எஸ் ஃபார் செல்ஃப் எவாலுவேஷன். நீங்கள் மைண்டுக்குள்ளே நாம் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள், வருதா? இப்போது ஒரு கொஷின் அப்படி இருக்குன்னா அந்த கொஷினோட ஆன்சர் உங்களுக்கு திருப்பி உங்களால் மறக்காமல் சொல்ல முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாக வந்துட்டா ஹாப்பி. எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியலன்னா இமீடியட்டாக போய் புக்கை ஓப்பன் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். உங்கள் நோட் புக்கை எடுத்து பாருங்கள், அடுத்து எங்கே விட்டோம், எங்கே நமக்கு மறக்குது அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ லாஸ்ட் பார்ட் T ஃபார் டெஸ்ட். நீங்களாக ஒரு சாம்பிள் கொஸ்டின் நீங்களாக செட் பண்ணுங்கள். நீங்களாக செட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களால் எவ்வளோ முடியுது, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே கரெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எழுதி பார்க்குறது, நான் படிக்கும்போதெல்லாம் என்னோடய ஆசிரியர்கள் எனக்கு சொல்கிறது உண்டு, ஒரு தடவை எழுதுறது 5 தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த PQRST மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். 10th மற்றும் 12th எதிர்கொள்கிற மாணவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கடவுளோட அருளால் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கி நீங்கள் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறணும்னு எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நண்பர்களே, இதை குழந்தைங்களோட தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது தோண்டு போயிருந்தா கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம பசங்க இல்லையா, நாளைய பாரதம் இல்லையா, ரைட்? தேங்க்யூ, நன்றி.